நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக 13வது நாளாக தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கள நிலவரத்தை நமது செய்தியாளர் வசந்திடம் கேட்கலாம். வசந்த், 13வது நாளாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் வெவ்வேறு வடிவங்கள்ல போராட்டம் மூலமா தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சுட்டு வராங்க. இந்த நிலையில இன்னைக்கு அங்க நடக்கக்கூடிய போராட்டத்துல யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறாங்க, இந்த போராட்டம் குறித்து அவங்களுடைய தற்போதைய மனநிலை என்னவா இருக்கு? தம்பி தமிழரசன், கடந்த 13 நாட்களாக இந்த பகுதியில் தொடராக அறவழியில் ஒரு போராட்டம் நடைபெற்று வருகிறது. போராட்டத்தின் ஒரு பகுதியாக, அதாவது நேற்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் நாம் எவ்வாறு வெளிப்படுத்தலாம் என்றால், கிட்டத்தட்ட பல வகைகளில் இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் ஆக்கப்பூர்வமான வகையில் நாம் அனைவருடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் பல்வேறு விதங்களில் போராடலாம் என்று முடிவு செய்து அனைவருடைய வீட்டிலும் கருப்பு கொடி கட்ட வேண்டும் என்று நேற்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அனைத்து பகுதிகளிலும் மக்களுக்கு கருப்பு கொடி கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. கருப்பு கொடிகளை மக்கள் தங்களுடைய வீட்டில் தற்பொழுது கட்ட ஆரம்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இன்று காலையில் நெடுவாசல் மேல்பாதி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இந்த போராட்டத்தில் இன்று கலந்து கொள்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் மட்டுமல்ல, இன்று இந்த போராட்டத்திற்கு குறிப்பாக இளைஞர்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்கிறது. வெளியூர்களிலிருந்து இளைஞர்கள் வருகை அதிகமாகவே இருக்கிறது. தற்போது புதுக்கோட்டை மாவட்டம் ஜமாதுல்லா உலமா சபையின் தலைவர் அமானுல்லா நம்மோடு இருக்கிறார். அவர்கள் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களோடு பேசலாம். வணக்கம் சார், நீங்க எத்தனை பேரெல்லாம் அங்க வந்திருக்கிறீங்க? என்ன காரணத்துக்காக? உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய கோரிக்கை என்ன? நெடுவாசல் நாங்கள் வரும்போதே இந்த ஏரியாவை பார்க்கும்போது செழிப்பான ஏரியாவாக இருக்குது. ஆனால் கேள்விப்பட்டது இங்கு வாயு எடுக்கிறதாகவும், அதனால் நிலத்தடி நீர் மட்டுமல்ல விவசாயம் எல்லா பாதிப்பு ஏற்படும் என கேள்விப்பட்ட போது அதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கும் பொருட்டு, இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கும் பொருட்டு நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? உங்களோட வந்திருக்கிறவங்க எல்லாருடைய மனநிலை எப்படி இருக்கு? அவங்களுடைய ஆசை என்னவா இருக்கு? எல்லாரும் ஒரே மனநிலையோடு வந்திருக்கிறார். நெடுவாசல்ல போய் நம்முடைய ஆதரவு தெரிவிக்கணும், அரசாங்கத்துக்கு நம்ம எதிர்ப்பை பதிவு வைக்கணும். இதுதான் எல்லாருடைய கருத்து. சுமார் 265 பள்ளிவாசலுடைய பணியாளர்கள், இமாம்கள், அவர்கள ஏறக்குறைய 150 பேர் இங்கே வந்திருக்கிறோம். எங்களில் முக்கியமான அவங்க கேள்வி பதில் சொல்லுவார். குறிப்பா நீங்க இவ்வளவு பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே எப்படி இருக்கு? விவசாயிகளுக்கு உங்களுடைய முழு ஆதரவு நீங்க கொடுப்பீங்களா? இப்போ பொதுவாக எல்லா போராட்டம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் போராடுறாங்க, நாங்களும் போராடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வரல. இதோடைய நிறைகுறையில் பூரா நாங்கள் நல்லா ஆராய்ஞ்சோம். பொதுவாக புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கு பகுதி சுத்தமாக எந்த விதமான பசுமை இல்லாத பகுதி. வடக்கு தெற்கு பகுதியிலே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா வெறும் கட்டாந்தரையாகவும் வானம் பார்த்த பூமியாகவும் இருக்கும். இந்த கிழக்கு பகுதிகளில் தான் கொஞ்சம் பசுமையாக இருக்குது. இந்த பசுமையும் வீணாக போயிருச்சுன்னா நாங்கள் எல்லாம் புதுக்கோட்டை தான், வேறு வெளி மாவட்டம் கூட இல்லை. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு கிராமம், அந்த புல்லான் விடுதி, வடகாடு, இங்கே உள்ள கிளாங்காடு, அரித்தோடிப்பட்டி, கரம்பக்குடி, இப்படி பக்கத்தில் கிராமங்களில் உள்ள பள்ளிவாசல்களில் பொறுப்பில் இருக்கக்கூடிய நாங்கள், ஏன்னா இந்த மக்களுடைய நல்லது கெட்டது அனைத்தையும் எங்களுக்கு நல்லா தெரியும். விவசாயிகளோடு இரண்டரை கலந்து அவர்களோடு ஒன்றாக உட்கார்ந்து டீ சாப்பிட்டு உணவு அருந்தி அவர்களோட நாங்கள் மாமச்சனாக பழகி ரொம்ப இணக்கமாக இருந்தோம். அவருடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட இந்த மக்கள் பாதிக்கப்படக்கூடிய இந்த விவசாயத்துக்கு மிக பெரும் அழிவை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அரசு நிறுத்த வேண்டும் என்ற போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கானே வந்திருக்கும். தம்பி தமிழரசன், அவங்களுடைய ஆதரவு தெரிவிக்க பார்த்தோம். தொடர்ந்து மக்களுடைய ஆதரவும் சரி, பொதுமக்களுடைய ஆதரவும் சரி, அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவும் சரி தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. இந்த பகுதியாக இருக்கட்டும், அந்த எரிவாயு குழாய் பதிக்கப்பட்டிருக்கும் நல்லாண்டர் கொள்ளை பகுதியாக இருக்கட்டும், 2 இடங்களிலுமே தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. தற்போது தஞ்சை மாவட்ட விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களோடு பேசலாம். வணக்கம், உங்க சங்கத்திலிருந்து எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க மொத்தமா? ஐயா, நாங்கள் தஞ்சை மாவட்டத்தினுடைய காவிரி விவசாய பாதுகாப்பு சங்கத்தினுடைய மாவட்ட செயலர் சுவாய்மலை விமலான் பேசுகிறேன். இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்க்கின்ற இந்த முகாமிலே, இந்த களத்திலே தஞ்சை மாவட்ட விவசாயிகள் நாங்களும் முழுமையான ஆதரவு தெரிவிப்பதற்காக எங்களுடைய விவசாய சங்கத்திலிருந்து, அரசியல் சார்பற்ற விவசாய சங்கத்திலிருந்து வந்திருக்கின்றோம். இந்த மத்திய அரசு திடீரென்ற இந்த முயற்சியை கடுமையாக நாங்கள் எதிர்க்கின்றோம். காரணம்,
ஒட்டுமொத்தமாக காவிரி டெல்டாவை பாலைவனமாக்குகின்ற பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு ஏற்கனவே இருந்த மத்திய அரசும் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கின்ற மத்திய அரசும் திட்டம் தீர்த்தி செய்து கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் நீக்க வேண்டும் என்று எங்களுடைய முன்னோடியாக இருந்து மறைந்த மரியாதைக்குரிய நம்மாழ்வார் ஐயா அவர்கள் விட்டு சென்றிருக்கின்ற பயணத்தை நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே புதுக்கோட்டையிலே தொடர்ந்து இன்றைக்கு 13 தினங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போராட்டத்திலே தஞ்சை மாவட்ட விவசாயிகள், ஒட்டுமொத்த காவிரி டெல்டா விவசாயிகள் எங்களுடைய ஆதரவை தெரிவிப்பதற்காக இந்த திட்டம் முற்றிலுமாக மத்திய அரசு உடனடியாக எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டத்தை ஆதரவு தெரிவிப்பதற்காக தஞ்சை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கின்றோம். குறிப்பாக இது ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு மட்டுமான ஒரு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய திட்டம் கிடையாது. டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய அனைவருமே இதனால் பாதிக்கப்படுவார்கள் என்று கூறி இந்த ஒரு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக பல்வேறு விவசாய அமைப்புகளும் இங்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் மனநிலை எவ்வாறு இருக்கிறது என்றால், அனைவருமே இங்கு ஆதரவு தெரிவிக்க, அமைதியான வழியில் நடைபெறக்கூடிய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வரும் அனைத்து இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இவர்கள் இன்முகத்தோடு அவர்களை வரவேற்று அவர்களை மிகுந்த அளவில் உபசரிக்கிறார்கள். அந்த அளவிற்கு ஒரு மாணவர்களும் இந்த இடத்திற்கு இணக்கமாகி உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம், அனைவருமே ஒற்றுமையோடு அறவழியில் போராடுவோம், வெற்றி நமக்குத்தான் இருக்கும் என்று ஒரு சாதகமான சூழல் தங்களுக்கு அமையும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தம்பி தமிழரசன்.